எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். மனிதர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், கோடான கோடி பிரச்சனைகளை கொடுத்த கடவுள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு வழியை நமக்கு காண்பிக்க மாட்டானா? அதிலும் முருகனுக்கு உகந்த வளர்பிறை சஷ்டி திதியான நாளைய தினம் 24/1/2026 சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது. இன்று முருகா முருகா என்ற நாமத்தை உச்சரித்தால் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். முருகா முருகா என்ற முருகனை கூப்பிட்டாலே போதும், முருகன் உங்கள் மனதில் வந்து குடியேறி விடுவான். உங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் விலக, சந்தோஷம், செல்வம், வளம், தன தானியம் எல்லாம் வளர்பிறை நிலவு போல வளர்ந்து கொண்டே செல்லும். நாளைய தினம் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை செய்துவிட்டு பின் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து விட்டு தூங்க செல்லுங்கள். முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு கையால் ஆசீர்வாதத்தை வழங்க மாட்டார். அவருடைய 12 கரங்களில் உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். 12 கரங்களால் உங்களுக்கான செல்வத்தை வாரி வாரி கொடுக்க போகின்றான் முருகன். இத்தனை சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம். கஷ்டமான வேலை எதுவுமே இல்லை. இரவு தூங்க செல்வதற்கு முன்பு முகம், கை, கால்களை கழுவிக்கொண்டு பூஜை அறையை திறந்து அந்த அழகான முருகன் முகத்தை பார்த்து வணங்கிக் கொள்ளுங்கள். முருகன் உங்கள் இதய கோவிலில் எப்போதும் குடியிருக்க வேண்டும். பிறகு திருசூலி குகன் பாவனே, திருசூலி குகன் பாவனே, திருசூலி குகன் பாவனே என்ற மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். மந்திரம் இவ்வளவுதான். உங்கள் வாழ்நாளில் எவ்வளவு பெரிய பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, அது சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கலாம். உங்களுக்கு தேவையான பணம் அடுத்த சில நாட்களுக்குள் உங்கள் கையே வந்து சேரும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். முயற்சிகளில் வரும் தடைகளை தகர்ப்பதற்கான வேலையை நம் அப்பன் முருகப்பெருமான் பார்த்து கொள்வான். அழகான மந்திரம், அழகான முருகன் வழிபாடு. நாளைய தினம் மட்டுமல்ல, தினமும் தூங்க செல்லும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை விளக்கு போடும்போது கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். மயில் மீது வேகமாக முருகன் பறந்து வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவான். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.